வெல்கம் டு லைஃப் ஹாரோஸ்கோப். லக்ன பலன் எல்லாரும் கேட்டீங்க, இந்த லக்னம் எவ்வளோ இம்பார்ட்டன்ட், லக்னத்துக்கு ராசிக்கும் என்ன தொடர்பு இல்லை அப்படின்ற பற்றி லக்னத்தை பற்றி நான் ரொம்ப கிளியராக இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். லக்னத்துடைய பலனை எப்படி பார்க்குறது, உங்கள் பேர்த் சார்ட்டை எப்படி நீங்கள் செக் பண்ணி பார்த்து தான் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண போகிறீங்க. 4 விஷயத்தை நான் எடுத்திருக்கேன். என்னென்னா, ப்ரொஃபஷனல் லைஃப் எப்படி இருக்கும், உங்களோட ப்ரொஃபஷனல் லைஃப் எப்படி இருக்கும், இண்டிவிஜுவலாக எப்படி தெரிஞ்சுக்கிறது, உங்களோட இன்கம், உங்களோட வருமானம், உங்களுடைய சேவிங்ஸ், உங்களுடைய இன்கம். 3வது உங்களோட பர்சனல் அண்ட் ஃபேமிலி லைஃப், குடும்ப வாழ்க்கை, உங்களுடைய ஒரு அந்யோன்யமான வாழ்க்கை எப்படி இருக்கும், உங்கள் ஃபேமிலி, டோட்டல் ஃபேமிலி. 4வது உங்கள் ஹெல்த். இந்த 4 விஷயத்தை நான் வந்து டோட்டலாக கம்பைன் பண்ணி ஒரு லக்னத்துக்கு, எல்லா லக்னத்துக்கும் தனித்தனியாக கொடுக்குறேன். ஒரு லக்னத்துக்கு என்ன மாதிரியான பிளானட்டரி பொசிஷன் இருக்கணுன்றதை நான் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு புரியுற அளவுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். டிஸ்பிளேல வந்து அந்த ஹாரோஸ்கோப் சார்ட்டையும் கொஞ்சம் காமிக்கிறேன். ஸோ தட் லக்னம் எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகும், என்ன 1 2 3 என்னென்ன பாக்ஸ் நீங்கள் கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. மேஷம் முதல் மீனம் வரைக்கும் தனித்தனியாக கொடுத்துட்றேன். வீடியோட எண்டில் லக்னத்தோட இம்பார்ட்டன்ஸ் என்ன அதை பற்றி இன்னும் டீட்டெயிலாக கொடுக்குறேன். ஃபுல் வீடியோ பாருங்கள், நல்லா கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பீங்க. ஹாரோஸ்கோப் இருக்கிறவங்க கையில் ஹாரோஸ்கோப் எடுத்து வச்சுங்க, உங்கள் பர்சனல் ஹாரோஸ்கோப். ஏன்னா இது பேச உங்களுக்கு அது கிளியராக புரிஞ்சிடும். லாங்குவேஜ் 2த்துலேயும் நீங்கள் ஈஸியாக பண்ணிக்க முடியும், தமிழ் அண்ட் இங்கிலீஷ். ஹாரோஸ்கோப் இல்லாதவங்க www.lifehoroscope.in ஹாரோஸ்கோப் அப்ளை பண்ணி எடுத்துங்க. அதர் சர்வீஸும் ஃபுல்லாக ஆட் ஆகிருக்கு. வாஸ்து, நியூமராலஜி, ஜெமாலஜி, எனிதிங் அதில் வந்து கம்ப்ளீட்டாக கொடுத்துருக்கோம். ஸோ இப்போ நம்ம லக்ன பலனை டீட்டெயிலாக பார்க்கலாம். துலாம் லக்னம். ஸோ லக்னமுடைய வரிசையில் வந்து துலாம் காலச்சக்கரத்துக்கு வந்து இது வந்து 7th house, 7வது வீடு. நீங்கள் துலாம் நல்லா கவனிச்சிங்கன்னா அந்த சிம்பிள்ஸ் வந்து உங்களுக்கு வந்து சில விஷயங்களை புரிய வைக்கும். தராசு, இது வந்து இங்கிலீஷில் வந்து லிப்ரான்னு சொல்கிறோம். இந்த தராசுக்கு வந்து நிறைய அர்த்தங்களை நீங்கள் வந்து பொருத்திக்கலாம். ஒன்று வந்து சனி வந்து உச்சம் அடையக்கூடிய ஒரு லக்னம் தான் துலாம். நீதி, நியாயம், தர்மம், உண்மை, ஒரு சமமான எல்லாரையும் சமமாக பாவிக்கிற எண்ணம், இதெல்லாம் வந்து துலாமில் அடிப்படையாக உண்டு அப்படிங்கிறது ஒரு வகையில் எடுத்தாலும் கூட, இன்னொரு வகையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா காலச்சக்கரத்துக்கே அந்த 7th house தான் வந்து கலஸ்திர ஸ்தானம். துலாம் அப்படிங்கிறது தான் வந்து கலஸ்திரம். நீங்கள் லைஃப்பில் வந்து ஒரு ஆணாக பிறந்து ஒரு பெண் உங்கள் வாழ்க்கை துணை, ஒரு பெண்ணாக பிறந்து ஒரு ஆண் உங்களுக்கு ஒரு வாழ்க்கை துணை. அந்த துணையை வந்து சரியாக பொருத்தி உங்கள் வாழ்க்கையில் ஒரு இனிமையான ஒரு வாழ்க்கை இல்லறம் இருக்குமா அப்படிங்கிறது அது துலாம் உங்கள் ஹாரோஸ்கோப்லேயே காமிக்கும். ஸோ இப்போ நீங்கள் முதல்ல துலாம் லக்னம் எங்கே இருக்குதுன்னு பார்த்துருக்கேன். டிஸ்பிளேல பார்த்தீங்கன்னா புரிஞ்சிடும். துலாம் அப்படிங்கிறது உங்களுக்கு அந்த 12 ஹவுசஸில் டவுன் லைனில் கீழே உள்ள அந்த பாக்ஸஸில் ரைட்லேருந்து லெஃப்ட்டில் பார்த்தீங்கன்னா 3rd, லெஃப்ட்லேருந்து ரைட்டில் பார்த்தீங்கன்னா 2nd துலாம். அங்கேருந்து அப்படியே 1 2 3 லைனாக இருக்குங்க. துலாம் லக்னத்தில் பிறக்கிறதுடைய ப்ளஸ் எல்லாம் அப்படின்னு நம்ம வந்து பார்த்தோம்னா, முதல்ல வந்து சுக்கிரனுடைய ஆதிக்கத்தில் பிறக்கிறீங்க. மூலத்திரிகோண சுக்கிரன், கிட்டத்தட்ட 80% சுக்கிரன் வந்து வலுவடையக்கூடிய இடம் அது. சனி உச்சமடையக்கூடிய வீடு. சனி உச்சமடையிறதுனாலே உங்களுக்கு தெரியும், ஆயுள், உங்களுடைய உழைப்பு, உங்களுடைய சேவை, அர்ப்பணிப்பு இதெல்லாம் அதிகமாக இருக்கும். ஸோ துலாமில் பிறக்கிறதுடைய நல்ல விஷயம் என்ன அப்படின்னா, நல்ல உடல் வாகு, நல்ல வசீகரமான முக வசீகரம், உடல் வசீகரம், ஆசைகள் நிறைந்த ஒரு மனம். மனிதனுக்கு வந்து ஆசை இருக்கும்போது தான் ஆர்வம் அதிகரிக்கும். ஆர்வம் அதிகரிக்கும் போது தான் அவனுடைய உழைப்பு, அவனுடைய முயற்சி, ஏன்னா ஆசை இருக்கும் பட்சத்தில் தான் அவனுடைய முயற்சி, அவனுடைய முன்னேற்றம் அதிகரிக்கும். அவனுக்கென்று ஒரு குடும்பம், ஒரு பெண்ணாக இருந்தால் உங்களுக்கு என்ன ஒரு குடும்பம், அந்த குடும்பத்தை அடுத்த ஜெனரேஷன். ஸோ உங்களுக்கு வந்து இந்த கூட்டம், இதெல்லாம் தான் இந்த துலாமுடைய ஒரு ஐடியா. இந்த லக்னத்தில் பிறக்கிறவங்களுக்கு எப்படி இந்த லக்னத்தை வந்து நீங்கள் புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, சுக்கிரன் முதல்ல வலுவாக இருக்காரா, சனி ஏன்னா உச்சமடையக்கூடிய வீடு. இந்த சுக்கிரனும் சனியுமே நல்லா இருந்தாலே ஆல்மோஸ்ட் 60% அந்த சார்ட்டை காப்பாற்றிடுவார். துலாம் லக்னத்தில் பிறந்து சுக்கிரன் நல்லா இருக்காரா, நிறைய பேருக்கு நீச்சம் அடைஞ்சிருக்கும். சுக்கிரன் வந்து கரெக்டாக செப்டம்பர் அக்டோபரில் பிறந்திருப்பாங்க. துலாமுக்கு சுக்கிரன் நீச்சம் அடைய. ஆனால் என்ன லக்கு வரும்னா, ஒன்று கூடவே புதன் இருப்பார் நீச்சபங்க ராஜயோகத்தில், இல்லைனா சுக்கிரன் வந்து சம்டைம்ஸ் வர்க்கோதம் அடைஞ்சிருக்கும். ராசி நவாம்சத்தில் ஒரே டிகிரியில் இருக்கும், ஒரே நட்சத்திர பாதம்னு சொல்லுவோம். அப்போ அந்த சுக்கிரன் யோகம் அடைஞ்சிரும். சில பேருக்கு சுக்கிரனும் புதனும் பரிவர்த்தனை பண்ணியிருக்கும். இப்போ 1st ஹவுஸில் புதன் இருக்கும், 12th ஹவுஸில் சுக்கிரன் பரிவர்த்தனை பண்ணியிருக்கும். அதுவும் ஒரு யோகமாகிடும். ஒரு சிலருக்கு வேறு இடங்களில் சுக்கிரன் புதன் ஆல்மோஸ்ட் சேர்ந்துருப்பாங்க. அப்போ அதுக்கு ஒரு வலு இருக்குது. சனி வந்து ஆல்மோஸ்ட் நல்லா இருக்கணும், கெட்டு போகக்கூடாது. சுக்கிரன் வந்து ஆல்மோஸ்ட் துலாமுக்கு வந்து எங்கே இருந்தாலுமே மேக்ஸிமம் பாசிட்டிவாக தான் காமிக்குது. இப்போ 8ஆம் இடத்துல சுக்கிரன் கூட ரிஷபத்தில் இருக்கும், பார்வை 2ல் விழுந்துடும். 7ல் சுக்கிரன் இருந்தாலும் பார்வை வந்து துலாம்லேயே விடும். 2ல் சுக்கிரன், 3 4 5 6லனா உச்சம், 12 நீச்சம். பட் புதனோடு இருந்தால் சேஃபு. சுக்கிரன் 12ல் மறைஞ்சு புதன் ஒருவேளை 11ல் பொசிஷன் எடுத்தால் தான் பெருசாக ஒரு அட்வான்டேஜாக நம்ம சொல்ல முடியல. அதுலேயும் கூட நிறைய கேஸ் டு கேஸ், ஹாரோஸ்கோப் டு ஹாரோஸ்கோப் நிறைய வித்தியாசங்கள் இருக்குது. மீதி 9 10 11லாம் சுக்கிரனுக்கு நல்லது. ஆல்மோஸ்ட் துலாம் லக்னத்தில் பார்த்தா சுக்கிரன் அவுட் ஆஃப் 12 ஹவுஸில் எங்கே இருந்தாலுமே ஏதோ ஒரு
வகையில் பரவாயில்ல அப்படின்னு எடுத்துக்கலாம். தேர்ட் ஹவுஸில் முடிஞ்ச அளவுக்கு இல்லாமல் தான் அதுலேயும் நிறைய பேருக்கு பரிவர்த்தனை பண்ணியிருக்கோம். இதெல்லாம் ஒரு கான்செப்ட் நிறைய அனலைஸ் பண்ணதால சொல்கிறேன். இப்போ சுக்கிரன் இந்த அளவுக்கு ஒரு சேஃப் ஸ்கோர் கொடுத்துருக்காருன்னு சொன்னால் நீங்கள் சனியை செக் பண்ணி பார்த்துலாம். சனி நல்லா இருக்கா, 2ல் இருக்காரா, 3, 4, 5னா ஆட்சியில் வந்துடுவார். 6னா உங்களுக்கு எதிரிகளை ஜெயிக்கிறதுக்கு. 7ல் நீச்சம் அடையாமல் இருந்தால் நல்லது. துலாம் லக்னத்துக்கு சனி 7ல் 8ல் இல்லாமல் இருந்தால் ரொம்ப நல்லது. 12ஆம் இடத்துல சனி மறையிறதும் அவ்வளவு நல்லது இல்லை. நாட் ஆக்சுவலி வெரி குட். ஃபஸ்ட் ஹவுஸில் நிறைய பேருக்கு சனி வந்துடும், உச்சமடையும். அது நல்லது தான். துலாமில் வந்து சனி உச்சமடைஞ்சு சுக்கிரனும் வலுவடைஞ்சிட்டாருன்னா நல்ல பிரமாதமான ஹாரோஸ்கோப்னு அர்த்தம். இப்படி தான் நீங்கள் வந்து நம்ம 4 விஷயத்தை பார்க்குறோம். 1 வந்து உங்களுடைய கரியர் அண்ட் ப்ரொஃபஷன், 2 வந்து உங்களுடைய இன்கம் வெல்த்து, 3 வந்து உங்களுடைய ஹெல்த்து, அதே மாதிரி உங்களுக்கு வந்து ஃபேமிலி லைஃப். துலாமில் பிறக்கிறவங்க நிறைய பேருக்கு தோஷம் ராகு கேது இல்லை அப்படின்னாலே போதும், அது லைஃப் நல்லபடியாக கொடுத்துரும். செவ்வாய் வந்து உங்களுக்கு கலஸ்திரக்காரனாக வரார், லைஃப் பார்ட்னர் அண்டர்ஸ்டாண்டிங் அவர் தான். ஸோ நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு செக் பண்ணது சுக்கிரன். அவர் ராகு கேதுவோட சேரல, தனியாக இருக்கார். 12th ஹவுஸில் இருக்கார், 1st ஹவுஸில் இருக்கார், 2nd ஹவுஸில் இருக்கார், 4, 5, ஈவன் 6ல் உச்சம். பரவாயில்ல, ஏதோ ஒரு வகையில் வெல்த்துக்கு மெயினாக சுக்கிரன் நல்லா இருக்கும். கையில் பணம் இருக்குது, நினச்சது நடக்குது, பணப்புழக்கம் இருக்குது, தொழில் இருக்குது, வருமானம் இருக்குது, யாரும் கொடுக்குறாங்க, பேரண்ட்ஸ் சப்போர்ட் பண்ணுறாங்க. அப்போ ஏதோ ஒரு வகையில் பணம், பொருளாதாரம், வெல்த்து நல்லா இருக்குன்னா சுக்கிரன் நல்லா இருக்கும். அப்போ அது நல்லா இருந்தால் தொழில் நல்லா இருக்குது, மைண்ட் நல்லா இருக்குது, ஹாப்பினஸ் இருக்குது, ஆசை இருக்குது. அந்த ஆசையை வந்து நிறைவேற்றுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது, ஆப்பர்ச்சுனிட்டி. சனி நல்லா இருக்குது, உழைப்பு இருக்குது, ஆயில் இருக்குது, நல்ல ஒரு பலம் தெரியுது, எனக்கு ஒரு பலம் தெரியுது. இதெல்லாம் சனி கொடுக்கக்கூடிய பலன்கள். புதன் இதோடு சேர்ந்து புதன் ஆட் பண்ணிட்டாருன்னா கிட்டத்தட்ட 80% இந்த லக்னம் வந்து ரொம்ப 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 ஸ்ட்ராங்காக வேலை செய்யும். நிறைய பேருக்கு துலாமில் ஃபஸ்ட் ஹவுஸ்லேயே புதன் இருக்கும், ரொம்ப பெரிய நல்ல அறிவாற்றலை கொடுத்துரும். 9ல் இருக்கும், 10. ஸோ புதன் ஆல்மோஸ்ட் சுக்கிரனுடைய க்ளோஸாக ட்ராவல் பண்ணும். சூரியனும் சம்டைம்ஸ் இணைஞ்சு வந்துடும். ரொம்ப நல்ல ஒரு ரிசல்ட் அது காமிக்கும். ஸோ புதன் வந்து உங்களுக்கு வந்து புத்தி, வித்தை, உங்களுடைய முன்ஜென்ம பாக்கியங்கள், 7 ஜென்ம பாக்கியங்கள், அதிர்ஷ்டம், இதெல்லாம் புதன் தான் கொடுக்கும். ஸோ சுக்கிரன், புதன், சனி. அடுத்து நம்ம வெரிஃபை பண்ண வேண்டியதுனா நெகட்டிவாக எதுவும் இல்லாமல் இருக்கா. குரு வந்து வலுவடையாமல் இந்த சார்ட் வந்துடுச்சுன்னா சூப்பர். நிறைய பேருக்கு துலாமில் வந்து குரு உச்சமாக இருக்கிற சார்ட்லாம் கூட பார்த்துருக்கேன். அது கூட நல்லா வேலை செய்யும். சம்டைம்ஸ் என்ன பண்ணோம், குரு உச்சமடைஞ்சு சனி ஸ்டாரில் போயிருக்கும், சனியும் உச்சமடையில் சனி வந்து குருவோட மறைமுகமாக ஏதாவது தொடர்பு ஏற்படுத்தும், நல்லா கிளிக் ஆகிடும் எல்லாம். ஏன்னா நவாம்சமும் இருக்குது. ஸோ ராசி சக்கரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து இந்த துலாம் லக்னத்தில் பிறந்து இப்போ அடுத்த டீட்டெயில்ஸ் என்ன அப்படின்னா, ப்ரொஃபஷனல் லைஃப் எப்படி அமைய போகுதுன்னு எப்படி கண்டுபிடிக்கிறது. துலாம் லக்னத்தை பிறக்கிறது முக்கியம் இல்லை, ராசி என்ன. சந்திரன் தான் உங்கள் தொழில் கிரகமாக வராது, வருமானத்துக்கு செவ்வாய், அடிப்படையிலே சுக்கிரன் வெல்த்து. இந்த 3 சரியான ஒரு டிகிரியில் வந்து ஒன்றோட ஒன்று லிங்க் ஆகி வரணும். அப்படி வந்தால் தான் அதோடைய ஒரு அமைப்பு வந்து உங்களுக்கு அந்த அதிர்ஷ்டத்தை அப்படியே மேலே 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 கொண்டு வரும். இப்போ சந்திரன் எங்கே இருக்குன்னு கரெக்டாக கண்டுபிடிக்கும். இப்போ என்ன ராசி, துலாம் லக்னத்தில் பிறந்துட்டாலே என்ன ராசி, அந்த ராசி அதுக்கு ஒத்து போகக்கூடிய ஒரு மிதுன ராசி, ஒருவேளை கடக ராசி, ஒருவேளை சிம்ம ராசி, துலாம் ராசியே வருது, விருச்சிக ராசி, இதெல்லாம் ரொம்ப ரொம்ப பாசிட்டிவாக இருக்குது. எந்த ராசி வரக்கூடாது அப்படின்னு பார்த்தா அப்படி எதுவும் சொல்கிற மாதிரி இல்லை. ஏன்னா துலாம் லக்னத்தில் பார்த்து எந்த ராசி வேணால் வரலாம், 10 கூடியவன் எங்கே இருந்தாலும் வேலை செய்யும். அது 12th ஹவுஸில் போனால் நாடு விட்டு நாடு போக வைக்கும், கன்னி ராசியில் வந்துடுச்சுன்னா. ஸோ இதுதான் வந்து துலாமுக்கு வந்து அந்த சந்திரன் கொடுக்குற இன்ஃப்ளூயன்ஸ். நட்சத்திரம் என்ன, தசா என்ன, கால்குலேஷன், அவ்வளோதான், சிம்பிள். இப்போ நீங்கள் வந்து ப்ரொஃபஷனல் லைஃப்பை பார்த்தீங்கன்னா சந்திரனை பேஸ் பண்ணி அமையும். ஏன்னா மனசு, உங்களுக்கு தொழில் எல்லாம் சந்திரன் தான் கொடுக்கும். என்ன ஆசை வருது. அதே மாதிரி பர்சனல் லைஃப் அப்படின்னு பார்த்தோம்னா செவ்வாய் வந்து ஸ்கோர் பண்ணியிருக்கான்னு பார்த்துங்க. துலாம் லக்னத்தில் பிறந்து செவ்வாய் 12th ஹவுஸில் மறையக்கூடாது. நிறைய பேருக்கு மறைஞ்சு பார்த்துருக்கேன். வெறும் செவ்வாய் 12th ஹவுஸில் மறைஞ்சு எந்த விதமான நெகட்டிவ் ஷேடும் இல்லை அப்படின்னா, செவ்வாய் சனியோடு இல்லை, ராகு கேத்தோடு இல்லை, ராகு கேத் தோஷமும் கிடையாது சார்ட்னா, வெறும் அந்த ஃபஸ்ட்டு மேரேஜ் மட்டும் கொஞ்சம் ட்ரபிள் கொடுக்கும், இல்லை ரிலேஷன்ஷிப்பில். அதை தவிர வேறு எந்த ட்ரபிளும் செவ்வாய் பண்ணாது. ஆனால் செவ்வாய் ஒருவேளை ஹாரோஸ்கோப்பில் துலாம் லக்னத்தில் பிறந்து கரெக்டாக 8ல் போய் உட்காந்துரும். அங்கேயே கூட சனியோ ராகு கேதுவோ சேர்ந்ததுன்னா கெடுக்க ஆரம்பிக்கும். அது இருக்கக்கூடாது. செவ்வாய் ஒருவேளை 2nd ஹவுஸில் ஆட்சியில் இருக்குது, சூப்பர். 7th ஹவுஸில் இருந்தாலும் பரவாயில்ல. துலாமுக்கு 9, 10, 11 எல்லாமே ஆதாயம் தான். ஆனால் 4ல் உச்சம், 4ல் உச்சமடைஞ்சா எக்ஸ்ட்ராடனரி. செவ்வாய் ஆனால் சனி வீட்டில் உச்சமடையுது. சனி ஏதாவது ஒரு சுவர் வீட்டில் நீட்டார்னா பெரிய லக்கு இருக்குது. அதே மாதிரி செவ்வாயை குரு பார்த்தாருனாலும் விசேஷம் இருக்குது.
சந்திரன் செவ்வாயோட சேர்ந்துல சந்திரன் கடகத்தில் நின்று செவ்வாய் உச்சம் அடைஞ்சு சனி ஒருவேளை சுபர் வீட்டில் ஒருவேளை மீனத்தில் வந்திருக்காரு அப்படின்னு சொன்னால் சூப்பராக இருக்கும். ஸ்கோர் பண்ணும், அதெல்லாம் நல்லா ஸ்கோர் பண்ணும். சார்ட்டுக்கு நல்ல ஃபேமிலி லைஃப்பை கொண்டு வந்துடும். ராகுக்கு எதோட செவ்வாய் சம்மந்தப்படக்கூடாது, மெயின் அதுதான். சனியோடையும் சம்மந்தப்படக்கூடாது. சம்மந்தப்பட்டால் அந்த செவ்வாய் சனி வந்து கேந்திர கோணங்களில் வரணும். கேந்திரத்தில் வந்தால் பெரிய அதிர்ஷ்டம். அது 10னா ரொம்ப பிரமாதமான இடம், ரொம்ப பெரிய தொழில் அமையும். ஸோ இதெல்லாம் ஒரு கான்செப்டாக நீங்கள் வந்து ஃபேமிலி லைஃப்பை பார்த்துக்கணும். மெயினாக வந்து நீங்கள் நிறைய ஹாரோஸ்கோப் எடுத்து பாருங்கள், யார் வேணால் எடுத்து பாருங்கள். ஃபேமிலி லைஃப்பில் நிம்மதி இல்லை, பொருத்தமாக இல்லை, சண்டை சச்சரவு இதெல்லாம் பார்த்தா கரெக்டாக துலாம் வீடு, நான் சொல்கிற துலாம் லக்னம் எந்த லக்னமானாலும் இருக்கட்டும், கரெக்டாக துலாம் வீடு இந்த விருச்சிக 2 வீட்லேயுமே சனி ராகு கேது இப்படி தான் அமையும். அப்படி அமைகிறவங்களுக்கு நிறைய சார்ட்டை சனி விருச்சிகத்தில் இருந்து கேது துலாமில் இருக்கிற சார்ட்டை நிறைய பார்த்துருக்கேன். ஃபேமிலி லைஃப் ஃபுல்லாக டிசப்பாயின்மெண்ட்ஸ் கிடைக்கும். ஏகப்பட்ட ஹாரோஸ்கோப்பில் அப்படி இருக்குது. ஸோ துலாம் லக்னத்தில் பிறந்தாலே முதல் ஒரு அடிப்படை சுக்கிரன் எப்படி இருக்குது, பணம் பொருள் குடும்பம் 3த்துக்குமே ஆரோக்கியம். சனி நல்லா இருக்கா, ஆயுள் தொழில். சந்திரன் நல்லா இருக்கா, நினைச்ச ஒரு அச்சீவ்மெண்ட். புதன் நல்லா இருக்கா, நல்ல புத்தி பேர் புகழ் குழந்தை பாக்கியம். செவ்வாய் நல்லா இருந்தால் வாழ்க்கை துணை மூலமாக ஃபுல் சப்போர்ட். அதுவும் குறிப்பாக துலாம் லக்னத்தில் பெண்கள் பிறந்து செவ்வாய் வலுவாக நின்றுடுச்சுன்னா, சுக்கிரன் ஓரளவுக்கு நார்மல் ஸ்கோரில் இருந்தால் கூட போதும், சூப்பர் ஹஸ்பண்ட் கிடைப்பார். அதான் மெயின், அது நீங்கள் பார்க்கணும். அடுத்து வந்து ஹெல்த்தில் வந்து உங்களுக்கு யார் கெடுப்பா அப்படின்னு பார்த்தா, குரு ரொம்ப வலு அடையக்கூடாது, சனி வலு இழந்து போகக்கூடாது. இது ரெண்டும் கரெக்டாக வரணும். குரு வலு அடையக்கூடாது, சனி வலு இழந்து போகக்கூடாது. அப்படி வந்தால் ஹெல்த்தை கெடுக்கும். அதர்வைஸ் மற்ற பிளான்ஸ் அவங்க ஹெல்த்தை பெருசாக கெடுக்காது. சப்ஜெக்ட் ராகுக்கு இது எங்கேயாவது ஆரோக்கிய ஸ்தானத்தில் வந்து கெடுத்துடக்கூடாது. 2nd ஹவுஸில், 8th ஹவுஸில், 4th ஹவுஸில், 5th ஹவுஸில் அப்படி வராமல் இருந்தால் வெல் அண்ட் குட். மெயினாக லக்னாதிபதி சுக்கரனோட ராகுக்கு இது சேரக்கூடாது, செவ்வாயோட சேரக்கூடாது, சனியோடையும் சேரக்கூடாது. ஏன்னா பஞ்சமாதிபதி. புதனோடையும் சேராமல் தான் நல்லது. பொதுவாக எந்த கிரகத்துலையும் ராகுக்கு எது சேரக்கூடாது. பட் துலாமுக்கு குருவோட ராகுவுக்கு ஏதோ சேர்றது அட்வான்டேஜாக மாறும், பாசிட்டிவாக இருக்கும். அதனால் வந்து ஓவராலாக பார்க்கும்போது துலாம் ஒரு நல்ல லக்னம். சமூகத்தில் வந்து ஒரு நல்ல குடும்ப வாழ்க்கை, பெயர் புகழ். அதே மாதிரி துலாம் வந்து சுக்கரனால் வந்து லக்ஸுரி லைஃப் ரொம்ப விரும்புவாங்க. அதுக்கேற்ற மாதிரி நிறைய பேர் பிஸ்னஸில் வருவாங்க. இந்த என்ன சொல்லுவாங்க, லா ஃபீல்டை வந்து துலாம் சேர்ந்தவங்க நிறைய பேர் உள்ளவங்க ஈஸியாக வந்துடுவாங்க. ஏன்னா சனி உச்சம் அடையக்கூடிய ஒரு துறை மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் சம்மந்தப்பட்டது. சில பேருக்கு வந்து ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி ரொம்ப பிடிக்கும். அப்புறம் பியூட்டி சம்மந்தப்பட்டது, சினிமா என்டர்டெயின்மெண்ட் சம்மந்தப்பட்டது, நிறைய ஃபீல்டு வந்துடும். சுக்கரன் சனி காம்பினேஷனில் ஏகப்பட்ட ஃபீல்டு வந்துடும். ஸோ அதனால் வந்து அது வந்து சரியாக பொருந்திடுச்சுன்னா உங்களுக்கு சக்ஸஸ் வந்து வேறு லெவலில் கொடுக்கும். இந்த லக்னத்தில் பிறக்கிறது ஒரு அதிர்ஷ்டமாக சுபமானு என்ன கேட்டால், எனக்கு தெரிஞ்சு லைஃப்பில் கடவுள் கொடுக்குற ஒரு வரம் என்ன தெரியுமா உங்களுக்கு? துலாம் லக்னத்தில் பிறக்க ஆண் அல்லது பெண் ஏதோ ஒரு வகையில் ஒரு சுகபோகத்தை நீங்கள் உலகத்தில் அடைவீங்க. அது பொருளா, தனிப்பட்ட வாழ்க்கையா, பர்சனல் லைஃப் சொல்கிறேன், இல்லை உங்களுக்கு அமைகிற ஃபேமிலி, இல்லை உங்களுக்கு அமைகிற பிஸ்னஸ், ஏதோ ஒரு வகையில் ஒரு பெரிய லெவலில் அது வந்து கொண்டு போகும். அந்த மாதிரி ஒரு யோகம் இருக்குது. புகழ் ரொம்ப ஃபேமிலியராக பாப்புலராக இருக்கிறதுக்குண்டான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, இதெல்லாம் வந்து உங்கள் சார்ட்டில் ரொம்ப நல்லா வரும். நான் நிறைய துலா லக்னத்தை பார்த்துருக்கேன், ஏகப்பட்ட துலா லக்னத்தை கணித்து பார்த்துருக்கேன். ஆல்மோஸ்ட் எல்லோரும் வந்து ரொம்ப முதல்ல அடிப்படையான அழகு, அறிவு, ஒரு ஆர்வம் வந்து மனிதனுக்கு ரொம்ப அவசியம். ஆர்வமே இல்லாத இருந்தால் நம்ம என்ன சொன்னாலும் அவங்களால வந்து அது டெவலப் பண்ண முடியாது. ஒரு ஆர்வம் வந்து ரொம்ப ரொம்ப அவசியம். அந்த ஆர்வத்தோட ஒரு விஷயம் இருக்குது. குடும்பத்தின் மீது உள்ள ஒரு பற்று, ஒரு பாசம். தான் குடும்பத்தை நேசிக்கிறவங்க தான் வந்து முன்னேற்றத்தை பற்றியும் யோசிப்பாங்க. குடும்பத்து மேலே அக்கறை இல்லாத ஒரு உணர்வு வந்ததுன்னா ரொம்ப அது சரியாக வராது. துலாமுக்கு அந்த குடும்பத்து மேலே உள்ள பாசம், பற்று ரொம்ப அதிகம். தன்னுடைய இனத்தை வந்து நேசிக்கக்கூடியது, தன் கூட்டத்தை நேசிக்கக்கூடியது, அது ஒரு பெரிய வரம் துலாமுக்கு. அதாவது முடிஞ்ச அளவுக்கு ஓரளவுக்காவது ஒரு நியாய தர்மம் அவங்க கண்ணுக்கு தெரியும். ஓகே, ஏன்னா அது ஒரு தராசுடைய சிம்பிள், சனி உச்சம் அடையக்கூடிய ஓரளவுக்காவது ஒரு நியாய தர்மம் தெரியும். ரொம்ப ஒரு அநியாயத்தின் பக்கம் சாயாமல் இருக்கிறதுக்கு துலாம் ஒரு வழிவகுக்கும். துலாமில் பிறக்கிறதுனால வரக்கூடிய ப்ளஸ் எப்படி பார்த்தாலும் அவங்க கையில் வந்து பொருள் செல்வத்தோடு அவங்க வாழ்க்கையை வந்து வாழக்கூடிய ஒரு அமைப்பு, யோகம், ஒரு அதிர்ஷ்டம் அவங்களுக்கு உண்டு. அதனால் இந்த லக்னத்தில் குறிப்பாக பெண்கள் பிறப்பது ரொம்ப விசேஷம். என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். இப்போ நீங்கள் பார்த்தது ஒரு லக்னத்தை அடிப்படையில் ஒரு பொது பலன் தான். இது வந்து அந்த பிளானட்டரி பொசிஷனை பேஸ் பண்ணி அது அப்படி தான் பலனை தரும்னு கிடையாது. நிறைய காம்பினேஷன்ஸ் இருக்குது. ஒவ்வொரு கிரகமும் எப்படியெல்லாம் பொருந்தி இருக்கின்ற போது நிறைய காம்பினேஷன். பட் ஒரு ஓவரால் வியூவில் தான் நான் அதை கொடுத்துருக்கேன். ஸோ அதை சரியாக புரிஞ்சிக்க பாருங்கள்.
டவுட்ஸ் நிறைய வரும். லேர்ன் ஆஸ்ட்ரோ நிறைய டைட்டில் நிறைய வீடியோஸ் கொடுத்துருக்கேன். கம்பைன் பண்ணி புரிஞ்சுக்க பாருங்கள். இன்னும் பெட்டராக என்னென்ன பண்ண முடியும்னு பார்க்குறேன். உங்கள் ஜென்யூன் கமெண்ட்ஸை வந்து நீங்கள் வந்து ஷேர் பண்ணுங்கள். ஸோ தட் நான் இன்னும் பெட்டராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி உங்களுக்கு வந்து வீடியோஸாக ப்ரெசென்ட் பண்ண பார்க்குறேன். அண்ட் லக்னம் என்பதை பற்றி நான் சொல்ல கொஞ்சம் இருக்குது, இன்னும் பாக்கி இருக்குது. அது என்னென்னா, லக்னம் என்பால் உங்களோட உயிர், உங்களோட தலை சம்மந்தப்பட்டது. உங்களுடைய மூளை, உங்களோட அறிவு, உங்களுடைய தலை சம்மந்தப்பட்டது, உங்களுடைய எண்ணங்கள், உங்களுடைய வில் பவர், உங்களுடைய ஆயுள் பலம், ப்ளஸ் வந்து உங்களுடைய தாட் ப்ராசஸ் எப்படி போக போகுது, நீங்கள் எவ்வளோ பாசிட்டிவாக இருப்பீங்க, எவ்வளோ நீங்கள் நெகட்டிவாக இருப்பீங்க, இதெல்லாம் வந்து அந்த அந்த லக்னாதிபதி தான் காட்டுவோம். லக்னம் தான் காமிக்கும். லக்னத்திலே நிறைய பேருக்கு ராகு இருக்கும், லக்னத்திலே நிறைய பேருக்கு சனி இருக்கும், லக்னத்திலே நிறைய பேருக்கு குரு இருக்கும். ஸோ சுபங்கள் இருந்தால் சுபமான புத்திகள் வரும், அசுபர்கள் இருந்தால் அசுபமான புத்தியை கொஞ்சம் கொடுக்கும். நெகட்டிவ் தாட்ஸ் வருது இல்லையா, அதெல்லாம் அந்த லக்னம் தான் பேஸ் பண்ணி தான் வரும். லக்னம் வந்து எப்பவுமே சுத்தமாக இருக்கணும், இல்லைனா நல்லவங்க இருக்கணும். அப்படி இருந்தால் அவங்களுக்கு வந்து நல்ல எண்ணங்களை கொடுக்கும். சில பேர் நல்லவங்களாக இருப்பாங்க, ஆக்ஷனில் ஒன்றுமே இருக்காது. அந்த நல்லவங்களாக இருக்கிறதுக்காகவே லக்னம் நல்லாயிருக்கும். ஸோ லக்னம் என்பது ஒரு மனிதனுடைய ஒரு தலை. அவனோட பிறவியில் அவன் 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 எதை வந்து தேர்வு செய்ய போகிறான், அந்த மனிதனுடைய எண்ணங்கள் எப்படி இருக்குது. ஒரு பெண் அப்படின்னா கூட அந்த பெண்ணோட எண்ணம் எப்படி இருக்குது, அவங்க எந்த துறையை தேர்வு செய்வாங்க, அது எதில் ஆர்வமாக இருப்பாங்க, எதை ஆசை கொண்டவங்களாக இருப்பாங்க, இதெல்லாமே அந்த லக்னம் வந்து கொடுக்கும். லக்னாதிபதியும் அந்த லக்னத்தோட ஒத்து போய் வரணும். அப்படி வந்தார்னா ரொம்ப சுபம். இதுதான் லக்னத்துடைய ஒரு சின்ன டெஃபினேஷன். ஸோ உங்கள் பர்த் சார்ட்டை கம்பைன் பண்ணி பாருங்கள். பர்த் சார்ட் இல்லாதவங்க www.lifehoroscope.in பர்த் சார்ட் எடுத்து நீங்கள் கம்பைன் பண்ணி பாருங்கள், புரிஞ்சிக்க பாருங்கள். அஸ்ட்ராலஜி வந்து ஒரு சூப்பர் சப்ஜெக்ட்டு. அதை நீங்கள் ஒன்ஸ் புரிஞ்சிக்க ஆரம்பிச்சுன்னா முதல்ல நீங்கள் யாருன்னு நீங்கள் புரிஞ்சுப்பீங்க. உங்களுக்கு எப்படிலாம் உங்களுடைய எமோஷன்ஸ் இருக்குது, எப்படி உங்கள் தாட் ப்ராசஸ் போகுது, என்ன மாதிரியான ஆக்ஷன்ஸ் அதை கொண்டு வர போகுது, என்ன மாதிரி ரிசல்ட்ஸை கொடுக்க போகுதுன்றதை நீங்கள் புரிஞ்சிக்கலாம். சில பேர் நினைப்பாங்க, இந்த மாதிரி நீங்கள் சொன்ன மாதிரி நெகட்டிவாக நிறைய இருக்குன்னா, அதை பற்றி கவலைப்பட தேவையில்லை. எல்லா துர்பலன்களுக்குமே அதுக்கு ஒரு ரெமெடி இருக்குது. ரெமெடி இன் சென்ஸ் அது ஒரு பர்சனாக தான் அது சொல்ல முடியாது. வந்து 1-to-1 ஒரு ஓப்பன் வீடியோவில் அது பேச முடியும். ஏன்னா அது அந்த காம்பினேஷன் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஏன்னா கிரகங்கள் வந்து ஒரு லாஜிக்காக தான் வேலை செய்யுமே தவிர அது வந்து ஒரு கால்குலேஷன் படி வேலை செய்கிறது கிடையாது. எல்லாமே அதுக்கு முன்னாடி ஒரு லாஜிக் இருக்கும். அந்த லாஜிக்கோட தான் அந்த பிளானட் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணோம். நம்ம தாட் ப்ராசஸே தான் அதை பண்ணோம். நம்ம எண்ணங்கள் நம்ம விதியை அப்படியே கொண்டு வரும். ஸோ அதை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு நிறைய புரிதல் வேணும். தொடர்ந்து பாருங்கள். லைஃப் ஹாரோஸ்கோப் சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களோட உறவுகளோட ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு முறை நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பாய் ஃப்ரம் சங்கர் நாராயண். வணக்கம்.